கர்த்தருடைய பிள்ளையை ஆண்டோடைய வார்த்தை நம்ம எல்லாம் யாரோ எந்த ஊரில் இங்கே இருக்கலாம், இங்கே யாரோவோ இருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தைக்கு முன்பாக நிற்கும் போது கர்த்தர் உங்களை ஆபிரகாமை பார்க்கிறார், உங்களை யாக்கோபை பார்க்கிறார், உங்களை ஈசாக்கை பார்க்கிறார், உங்களை தாவீதாய் பார்க்கிறார். அந்த தாவீது கர்த்தர் எப்படி இருந்தாரோ, அந்த ஆபிரகாம் கர்த்தர் எப்படி இருந்தாரோ, அந்த ஈசாக்கு எப்படி இருந்தாரோ, யாக்கோவுக்கு எப்படி, அப்படியே கர்த்தர் உங்களுக்கும் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்குறுதி. நீ எதை குறித்து பயப்படுறீங்க? இந்த மாதம் குறித்து பயப்படுறீங்களா? உங்களோட பிள்ளைகளை குறித்து பயமா, இல்லை உங்களை குறித்து பயமா, எதிர்காலத்தை குறிச்சுமா? அதுக்கு ஆண்டவருக்கு எதை கண்டாலும் அவருக்கு எதுவுமே பெருசு இல்லை. அவர் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் தேவன், காலங்களை உண்டாக்கினவர். இந்த கர்த்தருடைய பிள்ளை எது நிமித்தமாக நீங்கள் கலங்கி இருக்கிறீங்களோ, திகைத்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் பேசுகிறார், அற்புதமாய் அதிசயமாய் செய்வேன். எப்படி ஆண்டவரே, எவ்வளோ பெரிய சேனை வந்து நிற்குது, எங்களால் முடியாத ஆண்டவரே. எங்களுடைய சேனை அவங்களோட சேனை பார்க்கும்போது சம்மந்தமே இல்லை. சேனைகளை கொண்டு யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் அல்ல, நம்முடைய பலனை கொண்டு யுத்தம் பண்ணுகிற தேவன் அல்ல. கர்த்தர் என்ன செய்கிறார்? யுத்தம் பண்ணாமலே ஆண்டவர் ஒரே தூதனை அனுப்பி 185,000 பலம் வாய்ந்த உலகத்தையெல்லாம் அந்த நாட்களில் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி வந்த அந்த வீரர்களை ஒரே தூதன் ஒரு இரவில் அடித்து பிணமாக்கினான். படுத்தான், நல்ல பலசாலியாக படுத்தான், ஆனால் அவன் எந்திரிக்கல, பிணமாய் கிடந்தான். அதுபோல் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பலசாலியாக பிரச்சனைகள், உங்களை பயமுறுத்துறவர்கள், உங்களுடைய தேவைகள், இப்படிப்பட்ட ஒரு பலசாலியாக நிற்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களை ஒன்றுமில்லாம் பலவீனராக இருக்கலாம். அவருக்கு முன்பாக கர்த்தருடைய பிள்ளை என்று காலையில் பேசுகிறார். இந்த முதல் நாளில் உங்களோடு பேசுகிறார் தேவன். இந்த வார்த்தை கொண்டு போய் உங்களுக்கு தான் பேசுகிறார். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. நீங்கள் யாராக இருந்தாலும், சகோதரனோ சகோதரியோ, தகப்பனோ தாயோ, கணவனோ மனைவியோ, பிள்ளைகளோ, வயதானவர்களோ, யாராக இருந்தாலும் பயப்பட வேண்டாம். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை தேற்றுகிறார், ஆற்றுகிறார். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். அதே போல பயந்து கிடந்த அந்த எசேக்கியா ராஜாவையும் அந்த எசேயா தீர்க்கதரிசியும் ஜனங்களையும் சந்தோஷப்பட செய்தார், மகிழ்ச்சியடை செய்தார். திரளான ஆசீர்வாதங்களை அந்த யுத்தத்தின் மூலியமாக அல்ல, ஆண்டோட அற்புத செயல் மூலியம் பெற்றுக்கொண்டார்கள். இதே போல உங்களுடைய பலனால் அல்ல, உங்களுடைய யோசனையால் அல்ல, கர்த்தர் தன்னுடைய கிரியிலாலே உங்களை ஆசீர்வாதம் வைக்கிறார், உங்களை பெரியவராக்கிறார், பெரியவளாக்கிறார். விசுவாசிங்க, இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கர்த்தர் தருவார். ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.